டீசல் அஃபிஷியல் ட்ரெய்லர் விட்டு 1 மணி நேரம் ஆகுது. ஓ மை காட், நம்ம ஏன் கவனிக்காம விட்டோம்? ஓகே காய்ஸ், டீசலோட ட்ரெய்லர் தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ வெல்கம் டு தேவா வியூஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட சூப்பராக அந்த ட்ரெய்லரோட போய் பார்த்துட்டு வந்துருமா. ஸோ சண்முகம் முத்துசாமி அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. திப்பு நான் தாமஸ் வந்து மியூசிக் பண்ணிக்கிறாங்க. அதுலியா இருக்கிறாங்க, நமக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோயின்ஸ் கூட சொல்லலாம். ஓகே, எனக்கு இந்த படத்துலேருந்து அப்டேட் வந்து பாட்டு பார்த்து எவ்வளோ பெரிய சூப்பரான ஹிட் அந்த கானா சாங்கு. அது முடிச்சதுக்கப்புறம் எங்கடா அதுக்கான அப்டேட் எதுவுமே வரல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்பப்போ சாங் மட்டும் விட்டுட்டே இருந்தாங்க. இப்போ டீசர் விட்டாங்க, இப்போ ட்ரைலர் விட்டாங்க. படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஓகே, பார்த்து வந்துடும் வாங்க. போடுப்பா எங்கே போ, வை டிங் டிங் டிங். ரெடி, 1 2 3 ஆக்ஷன். மார்க்கெட்ல பெட்ரோல் 100 ரூபாய், டீசல் 90 ரூபாய். கரெக்ட். ஆனா அதே பெட்ரோலை 75 ரூபாய்க்கும் டீசல் 65 ரூபாய்க்கும் விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது எப்படி கிடைக்குது? எப்படி கிடைக்குது? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஃபியா இருக்கு. அவங்க எல்லாருக்கும் பின்னால ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கான். வலையில சிக்கின மீனும் லவ்ல சிக்கின ஆணும் தப்பிக்கவே முடியாது. இந்த 3 நாளைக்குள்ள திருடு போன அந்த 2 கோடி லிட்டர் க்ரூட் ஆயிலை கண்டுபிடிக்கும். பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் செய்வதில் கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. ஊருக்குள்ள எத்தனை திருடா இருக்கணும்னு போலீஸ்காரன் தான் முடிவு. வினாய், பயம் வரணும்னா அவங்களுக்கு பாதிப்பு பெருசா இருக்கணும். வேடிக்கை மட்டுமே மக்களால் பார்க்க முடியும்னு நினச்சிட்டு விளையாடவே தெரியாத 2 அம்பையருங்க நான் இல்லாத நேரத்தில் ஈஸியாக ஜெயிச்சுலாம் நாட்டத்தை ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனால் நல்லா ஆடுறவன் களத்தில் இறங்கினா ஆட்டம் எப்படி இருக்கும்னு அந்த 2 அம்பையருங்களுக்கும் புரிய வைக்கணும்ல. சண்டை செய்யறோம். ஒத்த ஆளா மொத்த பெரிய சுத்தல்ல விட்டுருக்கானே, அவன் பேர் என்ன? சூப்பராக இருக்குது நண்பர்களே, செம்மையாக இருக்குது. பரவாயில்ல, தமிழ் சினிமாவில் அப்பப்போ வந்து வேறு லெவலான படங்கள்லாம் வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்மளாம் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறது பெரிய பெரிய ஹீரோக்களோட படங்களை ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட பார்த்துட்ருக்கோம். கடைசியில் அந்த படம் வெளியில் வரும்போது கோலாகலமாக கொண்டாடுறோம். பட் ஆனால் புஷ்வான மாதிரி அது சில படங்கள்லாம் போயிடுது, நமக்கே பெரிய டிசப்பாயிண்டட் ஆகிடுது. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் வெளியில் வரும்போது அதை பார்க்க தவறுறோம். ஹரிஷ் கல்யாண் படம் தானே, கபீர் படம் தானே, அவன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் அந்த படங்கள்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் டிவிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் பார்க்க சூழ்நிலை வந்துச்சுன்னா, அடாச்சு இந்த படத்தோட நம்ம படத்தில் தேட்டரில் போய் பார்க்காம விட்டோம், ஐயோ நல்ல படமாச்சு, இதை எப்படி நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம அது ரீகால் பண்ணும்போது அவங்க ரீசன் என்னன்னா, இவங்க படம் தானே, ஓடிடியில் வந்து பார்த்துக்கலாம், டிவியில் போடுவாங்க பார்த்துக்கலாம், அடுத்த ஃபெஸ்டிவலில் போடுவாங்க பார்த்துக்கலாம் அப்படி நம்ம அதை சில இக்னோர் பண்ணிடுறோம். அது ரொம்ப முற்றிலும் தவறு அப்படிங்கிற மாதிரி இப்போலாம் சின்ன சின்ன ஹீரோக்களை வச்சு படம் எடுக்கிற டிரெக்டர்லாம் பயங்கரமாக அவங்களோட திறமையை ப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஸோ உண்மையிலே எனக்கு இப்போ ரீசெண்டாக நேற்றுக்கு இன்றைக்கி பார்த்த இந்த 2 ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், நேற்று என்ன பார்த்தோம், நம்ம பிரதீப் ரங்கநாதனோட அந்த அடுத்த படம் டியூடு, அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோம் இல்லையா, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த படம் கண்டிப்பாக அந்த தீபாவளி அன்னைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் தான் உட்காந்துருக்கேன். அந்த படத்தோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ நம்ம சேனலோட அந்த ட்ரெய்லரோட ஃபேமிலியோட ரியாக்ஷன் பண்ணியிருப்பேன். முடிஞ்சிச்சுன்னா டைம் இருந்தால் அந்த இதை பார்த்துருக்கேன், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இதுவும் சூப்பராக இருக்குது. எந்த படத்தடா ஃபஸ்ட்டு இப்போ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன். ஏன்னா சில இது பார்க்கும்போது இதை வேண்டாம் அதை பார்த்தாலும் அப்படின்னு தோணிடும், ஆனஸ்ட்டாக நான் சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இந்த படத்தோட ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹரிஷ் கல்யாணம் வந்து ஒரு ஆக்ஷன், மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் பிளாக் பஸ்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு இந்த படம் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக
அந்த ஒரு கன்வர்சேஷன், அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் போகிறதுக்கு இந்த படம் பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட அந்த ஃபேஸில் வந்து அந்த ஆக்ஷன் சூப்பராக காமிச்சிருக்கிறாரு, நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வந்து எல்லா ஆக்டருமே செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு என்ன அந்த டீசல் அப்படியே டைட்டில் வைக்கும்போது என்னவா இருக்கும் டீசல் அப்படின்னு யோசிச்சா எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்மளாம் இன்னைக்கு சீரியஸ்லி பெட்ரோல் 100 ரூபாய்க்கும் டீசல் வந்து 95 ரூபாய்க்கும் ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் அவ்வளோ வேரியேஷன் இருந்துச்சு. ஒரு 40% கிட்ட கம்மியாக இருந்துச்சு. அதனாலேயே டீசல் வேரியன்ட் தேடி போயிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 10 ரூபா தான் முன்ன படம் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் இதே நம்ம இந்தியாவில் இப்படி கிடைக்கும் போது அனதர் கண்ட்ரியில் அது வேறு மாதிரி கிடைக்கும் போது பெட்ரோல் டீசல் எல்லாம் ஒரே ஒரு ஓனர்ட்டு தான் வெளியில் ஃபுல்லாக வேர்ல்டு வைஸாக வந்து டிஸ்போஷன் ஆகுதுங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றி சில விஷயங்கள்லாம் படிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த கண்ட்ரிக்கே அந்த இதில் கம்மியாக கிடைக்குது, இங்கேயே அதிகமாக கிடைக்குது. அப்போ இதில் ஒரு பெரிய மாஃபியா இருக்குது, இதில் பெரிய ஒரு ஸ்கேம் இருக்குது, இதில் பெரிய ஒரு அரசியல் இருக்குது. அப்படியே நம்ம என்ன வேணாலும் சொல்லிட்டு இருக்கோம். பட் ஆனால் என்னன்னு தெரியாது. பட் இந்த படத்தில் அதை கொஞ்சம் டீப்பாக காமிச்சிருப்பாங்க உங்களுக்கு. அதனாலே இந்த படம் வெளியில் வராத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப டிலே ஆகி தான் இந்த படம் வெளில வருது. ஒருவேளை கரெக்டான டைத்துக்கு தான் தெரியல. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு அப்டேட் பார்த்ததுக்கப்புறம் இப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட் வந்து படம் வெளியில் வருது. நிறைய சீன்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அந்த இதெல்லாம் நிறைய நடந்திருக்கும், முள்குத்துலாம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஒரு நாட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் போது அது பெரிய கட்ஸ் வேணும். ப்ளஸ் வந்து நிறைய பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வரதான் செய்யும். ஓகே, இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எதனால் நடக்குது எப்படிங்கிறத ஒரு சின்ன இப்போ நமக்கு தெரியாது இல்லையா, நம்ம நடக்குது இது நடக்கலாம்னு நம்ம நினைக்கிறோம். பட் என்னன்னு தெரியாது. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் மேபி நமக்கு தெரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே கைஸ், இதுக்கு மேலே இதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் இதை ஒர்க்கரு. நம்ம தரையில் பார்த்துட்டு ரிவ்யூவில் முடிஞ்சா சந்திப்போம். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் திரும்ப சந்திச்சுட்டே இருப்போம். பாய்.